இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வாமா. சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா? ஆமா. எங்கம்மா அவரு? வந்ததுல இருந்து பார்க்கவே முடியல. வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. அட என்னம்மா, உன் முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அட என்னன்னு சொல்லுமா. ஏதாவது குறைகிற வச்சிட்டமா? ஐயோ, இந்த சுமதிக்கு எதுவும் தெரியாது. நாங்க தான் பார்த்து பார்த்து செய்யணும். அப்படியெல்லாம் இல்ல. அது ரூம்ல மீனாட்சிக்கு கல்யாணத்துக்கு போடுறதுக்காக நகையெல்லாம் வச்சிருந்தேன். அதுல ஒரு ஆரத்தை காணும். ஐயோ, என்னம்மா சொல்ற? நகையை காணுமா? ஆமா, எல்லா நகையும் இருக்கு. கல்லு வச்ச ஆரம் மட்டும் காணும். ஐயோ ஐயோ, நகை அங்கதானே இருந்தது. ஆமா, அத மட்டும் காணும். ஐயோ, உங்ககிட்ட கூட காமிச்சல அந்த கல்லு வச்சது. அப்படியா? அங்க நிறைய நகை இருந்துச்சா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்போ நகை திருட்டு போயிடுச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? பாத்துட்டேன், காணும். ஐயோ, ஏம்மா, நகை யார்கிட்ட பத்திரமா கொடுத்து வச்சிருக்கணும்லம்மா. அதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே இருக்காங்கன்னு கதவை சாதாரணமா கூட்டிட்டு போயிட்டேன். ஐயோ, அது சரி. சொந்த பந்தம் மட்டுமா வந்திருக்காங்க? மத்த ஆளுங்க, வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. ஆமாம்மா. இதுக்குன்னே சில களவாணி பயலுக திரிவானுங்க. அது என் குடும்பத்துல ரொம்ப வருஷமா இருக்கிற நகை. அதோட விலையே 20 லட்சம் இருக்கும். ஐயோ, 20 லட்சமா? ஐயோ அம்மா, ஐயோ என்னம்மா இப்படியே அஜாக்கிரதையா போட்டு வைப்ப? ஐயோ, எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. இப்போ அந்த நகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? மத்தவங்க கிட்ட கேட்டா அது மரியாதையா இருக்காது. என் வீட்டுக்கார் வரட்டும், அவருக்கு நிறைய போலீஸ் ஆபீசரை தெரியும். போலீஸா? போலீஸ் எல்லாம் வந்தா கல்யாண வீட்டுல குழப்பமாயிடாதா? எதுக்கு போலீஸ் எல்லாம்? யாருக்கும் தெரியாம சாதாரணமா வந்து விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் சரிதாம்மா. திருட இங்க இருந்தான்னா இங்க இருந்து தப்பிச்சிருவான். காதும் காதும் வச்ச மாதிரி தான் பண்ணணும்.